ஷார்ட் ஃபிலிம் ஒரு காலத்தில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார், விஜய் சேதுபதி, நலகுமாரன் சாமி, இவங்க இவங்க எல்லாருமே ஒரு டீமாக தான் வந்தாங்க உள்ள. ஒரு சில வருடங்கள் முன்னாடி இந்த நாளைக்குள்ள சீசன்லாம் இருக்கும்போது அது நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வச்சா நீங்கள் படம் பண்ணலாம். ப்ராட் ஆவாவா எல்லாமே குறைஞ்சிட்டே வரும். ஒரு வெள்ளிக்கிழமை வருது, ஒரு 7 படங்கள் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு எல்லா வாட்டியும். இந்த 7 படத்தில் ஏன் படம் நோட் ஆகுதுன்னா அடுத்து நான் தான் கொடி கட்டுவேன் கண்டிப்பாக. இப்போ நம்ம படம் சுமாராக போச்சுன்னா நம்ம ஓகே பரவாயில்ல அப்படி போவோம். அந்த படம் தூக்கிச்சு, டைம் சூப்பர், ஸ்கிரிப்ட் சூப்பர்னா உங்கள் வாசல் உங்களால் தூங்கவே முடியாது. கதவு திறந்து வச்சு உட்காரலாம் சேர் போட்டு, யார் வேணால் வாங்க. இதுதான் சினிமா. எப்பவுமே என்னை பற்றி பேசி நான் தான் சுதந்திர போட்ட வீரரான எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு படத்தை ப்ரமோட் பண்ண நான் வெளியே வரும்போது அப்போ நான் என்னை பற்றி சொல்லலாம். நான் சும்மா பேசி எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும்ல, ஆங்கராக இருந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் செட்டர்ஸாக சில டைரக்டர்ஸ் இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ், பா ரஞ்சித் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த ஆர்டிஸ்ட்க்குலாம் நிறைய சான்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களோட படங்களில் நடிக்கலை, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலையா இல்லை அவங்க சான்ஸ் கொடுக்கலையா? பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க உங்களை பார்த்து வியந்த காலம்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைரக்டர்ஸை ஏன் அப்ரோச் பண்ணுறது இல்லை, இல்லை அவங்க உங்களை எடுத்துக்கிறது இல்லையா? இல்லை, அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்களா, வாய்ப்பு கொடுக்கல, வாய்ப்பு நோ சொல்கிற இடத்துல நானும் இல்லை, அவங்க கூப்பிட்டாலும் போய் டக்குன்னு போய் பண்ணுறதுல நம்ம இருப்போம். ஆனால் என்னென்னா திரும்ப அதை சொல்கிறேன்னே, ஷார்ட் ஃபிலிம் ஒரு காலத்தில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார், விஜய் சேதுபதி, நலகுமாரன் சாமி, இவங்க எல்லாருமே ஒரு டீமாக தான் வந்தாங்க உள்ள. ஒரு சில வருடங்கள் முன்னாடி இந்த நாளைக்குள்ள சீசன்லாம் இருக்கும்போது அது நல்லா இருந்துச்சு. இப்போ தான் சொல்கிறேன்னே, கேமரா யார் கையில் இருந்தாலும் கேமரா வேணும். இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வச்சா நீங்கள் படம் பண்ணலாம், நீங்கள் வச்சா இன்ஃப்ளூயன்ஸர் ஆகலாம், யூடியூபர் ஆகலாம். இப்போது ப்ராட் ஆவாவா எல்லாமே குறைஞ்சிட்டே வரும். ஒரு காலத்தில் அந்த சீசனில் நாளைக்குள்ள ஷார்ட் ஃபிலிமில் இருந்ததும் அதை வச்சுட்டு நீங்கள் படம் பண்ணிடலாம். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லையே. இப்போ யார் வேணாலும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், யார் வேணால் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு உடஞ்சி போச்சு. சினிமாவில் வந்து எப்போ டிவி வந்து கையில் வந்துச்சோ அதில் வந்து தியேட்டரே குறைஞ்சிச்சு. நான் சொன்ன மாதிரி தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இப்போ இருக்க ட்ரெண்ட் வந்து வியாபாரம். இவரை வச்சு படம் பண்ணால் பிஸ்னஸ் இருக்கா, ப்ராஃபிட் இருக்கா, இவரை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை வருது, ஒரு 7 படங்கள் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு எல்லா வாட்டியும். இந்த 7 படத்தில் ஏன் படம் நோட் ஆகுதுன்னா அடுத்து நான் தான் கொடி கட்டுவேன் கண்டிப்பாக. இது எந்த நடிகராக இருந்தாலும் அப்படி தான். ஜெயிச்ச நடிகராக சரி, வளர்ந்து வர நடிகரானாலும் சரி. இப்போ நம்ம படம் சுமாராக போச்சுன்னா நம்ம ஓகே பரவாயில்ல அப்படி போவோம். அந்த படம் தூக்கிச்சு, டைம் சூப்பர், ஸ்கிரிப்ட் சூப்பர்னா உங்கள் வாசல் உங்களால் தூங்கவே முடியாது. கதவு திறந்து வச்சு உட்காரலாம் சேர் போட்டு, யார் வேணால் வாங்க. இதுதான் சினிமா. எப்பவுமே ஜெயிக்கிறவங்க இதுதான் இருக்குது, வளர்ந்த நடிகர்களும் இதுதான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன வியாபாரம், அவங்க இப்போ பெரிய டைரக்டர்ஸ் நினச்சா புது ஹீரோ வச்சு பண்ணலாம், அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, ஏன் பண்ண மாட்டாங்க? பட்ஜெட் ப்ரெஷர். யார் ஜெயிக்கிறாங்க, இவருக்கு ஒரு 5 கோடி பிஸ்னஸ் இருக்கா, ஓகே அவங்கள வச்சு ஒரு 10 கோடி படம் பண்ணலாம். படம் பண்ணால் 5 கோடி, ஓகே எல்லா ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் போட்டால். ஏன்னா அவங்களுக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் படமாக இருந்தால் எல்லா பெரிய ஹீரோ வச்சு பண்ணிவிட்டு அடுத்த ஹீரோக்கு இறங்க முடியாதுல்ல, அவங்க மேலே தான் போக முடியும். இல்லை சென்சேஷனாக அந்த இடத்துல எந்த படம் ஓப்பன் ஆச்சு ஹீரோ அவங்கள வச்சு படம் பண்ணாங்க. ஸோ வியாபாரம் தான் அவங்க டிசைட் பண்ணும். ஓடுற குதிரை இருக்கிற ரேஸுக்கு போகும்போது அந்த ஜாக்கி மேலே தான் பணம் கட்டுவாங்க, குதிரை மேலே கிடையாது. ஸோ டைரக்டர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி டைரக்டர்ஸ் படம் எடுக்கிறது யாரை வச்சா ஆமாம், இப்போ அப்படி தான். இப்போ ப்ராஃபிட்டபிள் தான் கண்டிப்பாக. அது யாரும் தப்பே சொல்ல முடியாது. இப்போ நான் ஓரளவுக்கு இப்போ எந்த ஹீரோ வந்துட்டாலும் அவங்களுக்கு அதே டைரக்டர்ஸுக்கு கால் வருமே, அப்போ நீங்கள் ரிவெஞ்ச் அடிப்பீங்களா, இல்லை புக்ஸாலையும் நடிப்பீங்களா? நடிக்க தான் செய்யணும் நம்ம. அதுதான் விஷயம். அதுதான், நம்ம யாருமே கோவப்படுறது இல்லை. ஸோ உங்கள் பிஸி ஷெட்யூல்லையும் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்காக வசந்த் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க சன் மியூசிக்ல ஒர்க் பண்ணும்போது நானும் ஒரு சின்ன ஃபேனா இருந்தேன். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா பெரிய ஃபேன் ஆயிட்டேன். ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் யுவர் சக்சஸ். ஸோ சினி இண்டஸ்ட்ரியில நீங்க பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்க சக்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை பிஸி ஷெட்யூலும் கிடையாது. இப்போ என்னோட வேலை தானே. இப்போ ஒரு பிஆர் பண்றதும் ஒரு இது பண்றதும் என்னோட வேலை தான். ஸோ அதெல்லாம் பிஸி ஷெட்யூல் கிடையாது. பட் எல்லா இன்டர்வியூஸ் பண்ணிட்டு நம்ம போய் என்னன்னா ஒரு படம் பண்ணிட்டு நம்ம போய் பேசுவோம்ல, அதே விஷயமா இருக்கும். பட் ஆனால் நம்ம பேசுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் கண்டிப்பாக. நான் என்கிட்ட எல்லாரும் கேட்பேன், இன்டர்வியூஸ்க்கு போனேன், என்னை பற்றி பேசி நான் தான் சுதந்திர போட்ட வீரரான எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. பட் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் என் படத்தை ப்ரமோட் பண்ண நான் வெளியே வரும்போது அப்போ நான் என்னை பற்றி சொல்லலாம். என்னன்றது என்னை வச்சு படம் பண்ணவங்க படத்தை கண்டென்ட்டாக சொல்லும்போது அது ஒரு நல்லாயிருக்கும். நான் சும்மா பேசி எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும்ல, ஆங்கராக இருந்திருக்கேன், பண்ணியிருக்கேன். ஸோ அது படத்துக்கு நம்ம என்னென்னா பண்ணுற எது நடந்தாலும் படத்துக்கு இது ஈஸியாக இருக்கும், அதை ப்ரமோட் பண்ணுவோம். அதுக்கு தான் இது போனேன். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நிறைய டீட்டெயிலாக அப்பப்போ பேசுனதை நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சாக பேசியிருக்கோம்.
பட் அதிகமாக படத்தை பற்றி பேச ரொம்ப சந்தோஷம் மதுரா. So, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் நீங்க அந்த லெவலில் ரீச் பண்ற ஃபிலிம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கும் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வருவேன். இந்த பக்கத்து சந்து தான் இருக்கேன் பிரச்சனை இல்லை. இங்கே தான் வீடு. சரி, தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ டு கமிங் ஃபார் த ஷோ. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.